தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தவக்காலத்தின் முதல் நாளாக இன்று சாம்பல் புதன் திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். தவக்காலம் இறைவனின் அன்பையும் அருளையும் நாம் முழுமையாக புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்ற ஒரு காலம். இறைவன் அளவு கடந்த அன்புள்ளவர், இறைவன் அளவு கடந்த இரக்கம் உள்ளவர். இறைவனின் பேரன்பிற்கும் இரக்கத்திற்கும் மன்னிப்பிற்கும் அப்பாற்பட்ட எந்த பாவிகளும் இல்லை. எல்லா பாவிகளுமே இறைவனின் அன்பிற்கும் இரக்கத்திற்கும் உட்பட்டவர்கள் என்ற ஒரு அழைப்பை இறைவன் விடுத்து தமது இருகரங்களை பிரித்து பாவிகளை, பலவீனமானவர்களை அழைக்கின்றார். நீ எவ்வளவுதான் பாவம் செய்திருந்தாலும் பரவாயில்லை, எவ்வளவுதான் நீங்கள் பலவீனமான மனிதனாக இருந்தாலும் பரவாயில்லை, மீண்டும் மனம் மாறிவா, மனம் திரும்பி வா என்கின்ற ஒரு அழைப்பை இயேசு நமக்கு தருகிறார். எனவே இந்த தவக்காலத்தின் 40 நாட்கள் இறைவனின் அருளின் நாட்கள், இறை அன்பை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய நாட்கள் என்பதை உணர்ந்து இந்த 40 நாட்களை பயன்படுத்தி நாம் மீண்டும் இறைவனோடும் நம் சகோதர சகோதரிகளோடும் ஒன்றிணைவோம், ஒப்புரவாகும். பாவல் மன்னிப்பு மன்றாட்டு சடங்கு இடப்படுகிறது. அதற்கு பதிலாக சாம்பல் பூசும் நிகழ்வு நடைபெறும். மன்றாடுமாக. ஆண்டவரே, புனித நூல்களின் வழியாக கிறிஸ்துவ வாழ்வின் போராட்டங்களை தொடர்ந்து எங்களுக்கு உதவியருளும். அதனால் ஆன்மீக தீமைகளுக்கு எதிராக நாங்கள் போரிட்டு தன்னடக்கத்தின் உதவியால் காக்கப்படுவோமாக. உம்மோடு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியது. உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும், உமது தூய ஆவியை இடமிருந்து எடுத்து விடாதேயும். பல்லவி. உம் வீட்டின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னாக மனம் தந்து என்னை தாங்கியருளும். என் தலைவரே என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். பல்லவி. இரண்டாம் வாசகம். கடவுளோடு ஒப்புரவாக்குங்கள், இதுவே தகுந்த காலம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவசனம் 20 முடியும். சகோதர சகோதரிகளே, நாம் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம். கடவுளை எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்துவின் வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவ நிலையை செய்தார். நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைத்து நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாக இருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், மாறாக கடவுளின் குரலை கேட்பீர்களாக. ஆண்டவரோடு இருப்பாராக. மத்தேயுவின் தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்களும் உங்கள் அரசர்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் கர்ப்பம் செய்யும்போது உங்களை பற்றி கம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவிடக்காரர் மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளில் நின்று அவ்வாறு செய்வார். அவர்கள் தங்களுக்கு கைமாறு பெற்றிருக்கார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கர்ப்பம் செய்யும்போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தை உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவிடம் வேண்டும் பொழுது வெளிவிடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதி ஓரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என இறைவர்கள் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுடைய கைமாறு பெற்றிருக்கிறார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்துக் கொண்டு மறைவாய் உள்ள தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தை உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும் போது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கு கைமாறு பெற்றிருக்கிறார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும் போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தை
ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புக்குரியவர்களே, இந்த தவக்காலம் ஆங்கிலத்தில் லென்டன் சீசன் என்கின்ற ஆங்கிலோ சாக்சன் அந்த மொழியிலிருந்து வருகிறது. லென்ட் அப்படின்றால் அந்த இலைகள் உதிர்ந்து மீண்டும் இலைகள் துளிர்க்கின்ற அந்த வசந்த காலத்தை காட்டுகிறார். இலைகள் எல்லாமே ஒரு நாளத்தில் இலைகள்லாம் உதிர்ந்து பார்க்குறீங்க இல்லையா? உதிர்ந்த பிறகு உதிர்ந்த உடனே அது எப்படி தெரியும்? ஐயோ என்னாச்சு, என்ன ஆயிடுச்சு, காஞ்சி போச்சா, செத்து போயிடுமே அப்படி எனக்கு தெரியும். ஆனால் ஒரு 2 வாரம் 3 வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த மறுநாள் துளிர் விடும், சின்னதாக பச்சையாக துளிர் விடும். அப்படித்தான் அந்த காட்சியை அடிப்படையாக நெஞ்சு என்கிற வார்த்தை கையாளப்படுகிறது. எப்படி என்றால் கடவுளின் பார்வையில் நாமெல்லாம் பார்க்குற ஒரு சில ரொம்ப பெரிய பாவம் செஞ்சுருக்கோம், கண்டிப்பாக பெரிய பாவி, மோசமானவன் அப்படின்னு நாம் என்ன பண்ணிக்கலாம்? ஒரு சில நிறைய பேர் ஜட்ஜ் பண்ணி வச்சுருக்கோம். ஐயோ மோசமானது, இதெல்லாம் பெரிய பாவி, இவன் மோசத்தையே போக மாட்டான், கண்டிப்பாக எங்கே தான் போவான், நல்லது தான் போவான்னு நினச்சிருக்கீங்க. அதுதான் காட்சி வெளியில் இருப்பது. ஆனால் அந்த மரம் பார்க்கின்ற பொழுது இலையெல்லாம் உதிர்ந்து விடுகின்ற பொழுது அந்த மரம் எப்படி தெரிகின்றது? இறந்தது போல தெரிகின்றது, பட்டு போன போல தெரிகிறது. இன்றைக்கு மரம் குறைக்காது அப்படின்னு தெரிகின்றது. ஆனால் வசந்த காலம் வருகின்ற பொழுது அது மீண்டும் துளிர்க்கின்றது. அதுபோல எந்த ஒரு பாவை நீங்கள் செத்து தான் போவான், மோட்சம் போக மாட்டான், மறந்து தான் போவான், இவன் பெரிய பாவின்னு சொன்னீங்களோ, அந்த பாவி மனமாற்றம் அடைகின்ற பொழுது மீண்டும் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மீண்டும் விண்ணகத்திற்கு செல்ல முடியும், மீண்டும் அவன் இறைவனுடைய பிள்ளையாக ஒப்புரவாக முடியும் என்பதற்கான ஒரு காலம்தான் இந்த தவக்காலம். தவக்காலம்னா சோகமான காலம் கிடையாது, இது ஒரு வசந்த காலம். நிறைய பேர் தவக்காலம் என்ன பண்ணிடுவாங்க? ரொம்ப சோகமாக இருப்பாங்க, சாப்பிடாம இருப்பாங்க, ரொம்ப சீரியஸ் ஆகிடுவாங்க. கேட்டால் நான் நோன்புன்னு சொல்லுவாங்க. காலத்துக்கு சாப்பிடாம இருப்பாங்க, மதியம் 2 வேளை சேர்த்து சாப்பிடுவாங்க. அப்படி தானே? காலையில் பட்டியாக மதியம் நிறையா பசி எடுக்கும், அது நீங்கள் காலையில் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம், மதியம் சேர்த்து வச்சு கட்டிக்குவாங்க. புரியுதுங்களா? இது தவக்காலம் இது இல்லை. நமது மனங்கள் மாற வேண்டும். நம்ம இப்போ நாள் அடுத்தவங்களை பார்த்து சிரிச்சுட்டு இருந்தோம், இப்போ நம்ம நம்மளே பார்த்து சிரிக்கணும். நாம் எவ்வளோ கேவலமாக இருக்கோம், நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சிருக்கிறோம். கடவுள் நம்ம ஏற்றுக்கொள்வாரா? எனக்கும் கடவுளுக்குமான தூரம் எவ்வளோ? கடவுளிடம் நாம் ஜெபிக்கின்ற பொழுது நம்ம ரீச்சபிள் ஏரியாவில் இருக்கோமா? நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா ஃபோன் வரும், த சப்ஸ்கிரைபர் டாலிங் இஸ் நாட் ரீச்சபிள். நீங்கள் தொடர்பு வாடிக்கையாளர் தொடர்பு எல்லைக்கு ரொம்ப தூரத்தில் இருக்காரு, சுவிட்ச் ஆஃப் பண்ணுறாரு. அதுபோல் நிறைய பேர் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம்? கடவுளுக்கும் நமக்குமான தொடர்பு எல்லைக்கு ரொம்ப தூரமாக இருக்கலாம், இதெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவோம். கடவுளே நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவோம், நம்மளே நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவோம். எனக்கு கடவுளே வேணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா கடவுளை ரொம்ப தூரத்துக்கு போயிடும். நாட் ரீச்சபிள் ஏற்கனவே பேச முடியுமா? கடவுள் நம்ம மொபைலில் பேச முடியுமா? எங்கே இருக்கிற வீட்டை விட்டு வெளியே இந்த இடத்துல தான் நல்லா டவர் கிடைக்கும், சிக்னல் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. அதுபோல் நம்ம ஆலயம் தான் சிக்னல் ஏரியா, ஆலயம் தான் சிக்னல் ஏரியா. திருப்பலி தான் செல்ஃபோன் டவர். நீங்கள் இதை விட்டு வேறு எங்கேயும் போக முடியாது. நீங்கள் திருப்பலி வந்தாலும் பரவாயில்ல, இந்த 40 நாட்களில் நீங்கள் திருப்பலியில் கலந்து கொள்வது, இந்த 40 நாட்களில் அதிகமாக விவிலியம் வாசிப்பது,
நோன்பிருப்பது, ஜெபிப்பது, இதன் வழியாக நாம் இறைவனை அறிந்து கொள்ள முடியும். சரி, இறைவனை அறிந்து கூட நம்ம என்ன ஆகும் பார்த்தா, நாம் கடவுளை நோக்கி நெருங்கி வருகின்றோம். எந்த அளவுக்கு கடவுளை நோக்கி நெருங்கி வருமோ அந்த அளவுக்கு நாம் யார் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். கடவுள் யாருக்கு தெரிஞ்சு நல்லது, நீங்கள் யார் என்பதை கடவுள் உங்களுக்கு உணர்த்துகின்றார். எனவே நாம் ஆண்டவரிடம் வருகின்ற பொழுது நமக்கு என்ன நடக்குது? நீங்கள் யார், எந்த அளவுக்கு நீங்கள் நெருங்கி வருகிறீர்களோ அந்த அளவுக்கு கடவுள் நீங்கள் யார் என்பதை உங்களுக்கு உணர்த்துகின்றார். நீங்கள் யார் தான் உங்கள் பலம் என்ன, உங்கள் பலவீனம் என்ன, நீங்கள் எந்த அளவுக்கு இறைவனுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை கடவுள் உங்களுக்கு தெளிவுபடுத்துவார். அது தெரிஞ்சுட்டாலே நம்ம மனமார்ந்த ஒரு வாய்ப்பாக. இன்றைய நாளில் நம் திருத்தந்தை அவர்கள் ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு பாதங்களில் அழைத்து கொண்டிருக்கின்றார். முதலாவதாக முன்னுரையாக மனமாட்சி. இறைவார்த்தையை நாம் ஏற்று ஆண்டவரை மையமாக கொள்வதுதான் தவக்காலத்தின் அழைப்பு. யார் உங்கள் வாழ்வின் மையம்? நம்ம எல்லாம் பரபரப்பாக போயிட்டு வாழ்க்கை பரபரப்பாக பாருங்க. இந்த சாமியை எப்போ பூச முடிப்பாரு, வேலைக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும், பரபரப்பாக இருக்கும் இல்லையா? அதுபோல நாம் எதையோ ஒன்றை மையமாக வைத்துக் கொண்டிருக்கின்றோம். பணம் ஒரு சிலருக்கு மையம், ஒரு சிலருக்கு புகழ் மையம், ஒரு சிலருக்கு சாப்பாடு மையம், உடல் மையம், அழகு ஒரு சிலருக்கு மையம், எல்லாம் சென்டர். கடவுளை தவிர இதெல்லாம் ஒரு மையமாக இருக்கின்றது. கடவுள் தான் எனக்கு வாழ்வின் மையம் அப்படின்னு யாரும் சொல்வது கிடையாது. ஆனால் உண்மை அதுதான், கடவுள் தான் மையம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு பேர் தான் மனமாட்சி. நாம் ஒன்றும் இல்லை, கடவுள் தான். ஏன் அப்படி சொல்றேன்னா, அன்புக்குரியவர்களே, வாழ்வின் நிலை, வாழ்க்கை நிரந்தரமற்றது. வாழ்க்கை நிரந்தரமற்றது. எந்த மனிதன் எப்பொழுது இறப்பான், எப்படி இறப்பான், எந்த நிலையில் இறப்பான் என்று யாருமே தெரியாது. இதுதான் வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. ஒருவேளை நீங்கள் ஏப்ரல் மாதம் 24 செத்துவீங்க அப்படின்னு கடவுளுக்கு தோன்றி சொல்லிட்டாங்க பண்ணுவீங்க. ஜோசிக்கார்ட்ட போகிறீங்க, ஜோசிக்கார் இந்த மாதம் அந்த டேட்டில் எப்படின்னா சாதம் நீங்கள் தூக்கம் வருமா? நீங்கள் தூக்கம் வருமா? வரல, தூக்கமே வராது. உட்காந்து ஜவு பண்ண ஆரம்பிச்சாங்க. கடவுளே, இன்னொரு 10 வருஷம் நான் வாழணும், என் பசங்கள்லாம் படிக்க வைக்கணும் அப்படின்ற எண்ணம் தான் நம்ம வரும். ஆனால் இறப்பின் ரகசியம், இறப்பின் நாள் நமக்கு தெரியாமல் இருந்ததுதான் நம்ம இறப்பே வராதுன்னு ஆணிக்கணும். நம்மளாம் சாவே இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு சரியான ஆட்டம் ஆடுவோம். அப்படிதானே? எனக்கு சாவே கிடையாது அப்படின்னு நாம் நினைச்சுக்கிறோம். ஆனால் எல்லாருமே என்ன இருக்குது? சாவு. நாம் கடவுளை சந்திக்க வேண்டும். கடவுளை சந்திக்கின்ற நாள் தெரியாது, ஆனால் நாம் எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும். அதற்கான ஒரு நாள் தான் இந்த மனமாற்றத்தின் காலம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதல் 3 விஷயங்களை நம்ம திருத்தந்தை சொல்றாங்க. முதலாவதாக செவிமடுத்தல், லிசனிங். இரண்டாவது நோன்பிருத்தல். மூன்றாவது இணைந்த பயணம். இந்த 3 தான் இன்றைய மறைவுரையின் சுருக்கம், திருத்தந்தை சொல்கின்ற செய்தி. முதலாவதாக செவிமடுப்பவர்களாக இருக்க வேண்டும். இந்த தவக்காலத்தில் இயேசு கடவுளைப் போல தொடக்க விடுதலை பயணம் 3வது அதிகாரம் 7வது சொற்றொடர், எகிப்தில் என் மக்கள் படும் துன்பங்களை என் கண்ணால் நான் கண்டேன். அவர்கள் இடும் அழுகுரல் என் காதுகளுக்கு கேட்கின்றது. எனவே நான் அவர்களை மீட்க இறங்கி வருவேன் என்று கடவுள் மோசேக்கு சொல்றார். அப்போ கடவுள் மக்கள் படுகின்ற துன்பங்களை காண்பவராகவும் அவர்களின் அழுகுகளை கேட்பவராகவும் இருக்கின்றார். ஆனால் நாம நினைச்சுக்கலாம், கடவுளே நான் பர கஷ்டம் கண்ணு தெரியலையா, என் அழுக உன் காது கேட்கலையா அப்படின்னு நாம் சொல்றோம். ஆனால் கடவுளுக்கு என்ன இருக்குது? கண்ணு இருக்குது, நல்லாவே வேலை செய்யுது, காது இருக்குது, நல்லாவே வேலை செய்யுது. ஆனால் கடவுளை என்ன
கடவுள் யார் அனுப்பினார்? மோசேவை அனுப்பினார். எகிப்து மக்களை மீட்பதற்கு கடவுள் மோசேவை அனுப்பினார். ஒரு மனிதனை தான் அனுப்பினார். அதுபோல நம்மை சுற்றி இருக்கின்ற நிறைய மக்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். நம்மை சுற்றி நிறைய மக்கள் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், கஷ்டப்படுறாங்க. மக்கள்னா நான் சொல்வது பாகிஸ்தானில் இருக்கிற மக்களோ அல்லது மதத்தில் இருக்கிற மக்களோ கிடையாது. உங்கள் வீடுகளில், உங்கள் பக்கத்து வீட்டில், உங்கள் பக்கத்து தெருவில், ஒருவேளை உங்கள் கணவனாக இருக்கலாம், உங்கள் மனைவியாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், உங்கள் பெற்றோர்களாக இருக்கலாம், உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம். இவர்கள் படுகின்ற துன்பத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். அவர்கள் இடுகின்ற அழுகுறலை நீங்கள் கேட்க வேண்டும். இது பேர் தான் என்னது? செவிமடுத்தல். இந்த தவக்காலத்தில் நீங்கள் என்ன புரிஞ்சுங்க? நிறைய பெண்கள் அமைதியாக இருக்கிறாங்க. அமைதியாக இருக்கிறது நல்ல குணம் தான். ஆனால் அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். அந்த அமைதியில் பல துன்பங்களை அவர்கள் அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை ஆண்களுக்கு தெரியும்? உங்கள் வீட்டு பெண்கள், உங்கள் மனைவி, உங்கள் அம்மா அமைதியாக இருக்காங்க அப்படின்னா ரொம்ப நல்ல குணம் தான் நினைச்சுக்கிறீங்க. நல்ல குணம் தான். ஆனால் அவங்க எத்தனை துன்பங்களை, துயரங்களை, வேதனைகளை, சோதனைகளை அவங்க அடக்கி வச்சுக்கிறாங்க தெரியுமா? தெரியாது. நாம் நினைப்போம் ரொம்ப ரொம்ப அமைதியானவங்க, ரொம்ப அமைதியான குணம் உள்ளவங்க, அவங்கள என்ன பேச முடியும்? ஏன்னா வாயடியெல்லாம் சாதிக்க முடியுமா? முடியுமா? வீட்டுக்காரங்க பேசி சமாளிக்க முடியாது சொல்லிட்டு அவங்க அமைதியாகிடுவாங்க. நம்ம பையன்கிட்ட போய் சமாளிக்க முடியாது சொல்லிட்டு அவங்க அமைதியாக இருப்பாங்க. இந்த அன்பியத்தில் அல்லது இந்த பங்குல நம்ம பேசி முன்னுக்கு வர முடியாது சொல்லிட்டு அமைதியாக இருப்பாங்க. ஸோ இப்படிதான் அமைதியான ஒழிய அந்த அமைதி நீதியை பெற்ற அமைதி கிடையாது. வேற வழியில் என்ன பண்ணுறது? அதுதான் துன்புறுதல். அவங்கதான் நீங்கள் அவங்க படுறதுல தான் கண்ணுக்கு தெரியும். அவங்க மனசுல அழுதான் பார்த்தீங்களா? அந்த அழுகுகள் தான் அவங்க காதுகளுக்கு கேட்க வேண்டும். இந்த மனைவியின் அழுகுகள், மனதிற்குள்ளாக அழுகின்ற அந்த அழுகுகள் உங்களுக்கு கேட்கலனாக்கா நீங்கள் தவக்காலம் கொண்டாந்து லாய்க்கலாம். பிள்ளைகளின் அழுகுகள், எத்தனை கணவர்கள் தங்கள் மனைவி மற்றும் பிள்ளைகளின் அழுகுகளை, மனக்குமுறல்களை கேட்பவர்களாக இருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் நினைச்சு பார்க்கணும். அதற்கடுத்தாக இந்த கேட்பதின் மறுபகுதி விவிலியம் வாசித்தல், மற்றவர்களுக்கு செவி கொடுத்தல். நீங்களே பேசி நடக்கூடாது, மற்றவர்கள் மனைவி பேச வேண்டும். ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாக, ஒரு வாரத்துக்கு ஒரு முறை நம்ம திருத்தந்தை முன்னாள் திருத்தம் சொல்வார், ஒரு ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்தில் எப்படி சாப்பிடணும்? ஒன்றா உட்காந்து சாப்பிடணும். சண்டே ஒன்றா உட்காந்து சாப்பிடணும். ஒன்றா உட்காந்து சாப்பிட்றப்ப என்ன பண்ணணும்? மனைவி பிள்ளைகளோடு ஒரு வேலை உட்காந்து பேசணும். ஆனால் பெரும்பாலும் என்ன பண்ணுறோம்? பரபரப்பாக இருக்கிறதால யாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றோம். எத்தனை பேர் வீட்டில் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றீங்க? அப்பா காலை 8 மணி எழுந்திருப்பாரு, இல்லைன்னா காலை 5 மணிக்கு எழுந்து போய் காண போடுவாங்க. பிள்ளைகள் 8 மணிக்கு எழுந்திருப்பாங்க, அம்மா எல்லாம் என்ன வேலை செஞ்சுருப்பாங்க, அதை சாப்பாடு எடுத்து சாப்பிட போக சொல்லுவாங்க. யாரும் என்ன பண்ண முடியாது. ஒன்று சேர்றதே பிரச்சனை இருக்குது. ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதே பிரச்சனையாக இருக்குது. சாப்பாட்டுக்காக இல்லை, ஒருவர் மற்றவரை பார்ப்பது, அவர்கள் முகத்தை பார்த்து அவர்கள் படுகின்ற துன்பங்களை கேட்பது. ஏன் ஒரு மாதிரி இருந்தீங்க? இல்லையே, முகம் ரொம்ப சோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று நான் ஒரு டீச்சர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவங்க வழக்கமாக நல்லா பேசுவாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பேசுவாங்க. அவங்க என்னம்மா ரொம்ப நல்லா பேசுகிறாங்க கேட்டப்போ ரொம்ப அழுந்தாங்க. பேசிட்டு ஒன்றும் இல்லை அதை வச்சுட்டாங்க. அப்புறம் திடீர்னு நானும் ஃபோன் பண்ணிங்கன்னா நான் எவ்வளோ சொல்லு பரவாயில்ல அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழுகுறாங்க. சின்ன குழந்தை பெரியவங்க தான். ரொம்ப சொல்லி என்னன்னு கேட்டிங்கனாக்கா, மரக்காணத்தில் வந்துருக்காங்க. மரக்காணத்தில் அவங்க ஸ்கூலில் படிக்கிற 2 பிள்ளைகள் குளத்தில் விழுந்து செத்துட்டாங்க. நேற்று 4 மணிக்கு அவங்க வெளியே போயிருக்காங்க. வாலிபால் விளையாட போகிறோம்னு சொல்லிட்டு போயிட்டு 6 மணி வரை காணாமல் போயிட்டாங்க. தேடிருந்தாங்க. ஒரு 5-6 பேர் போயிருக்காங்க. 2 பேர், ஒருத்தர் 2 பேர் 9th படிக்கிற பசங்க. இப்போ என்ன பண்ணிக்கலாங்க? அப்படியே போயிட்டு புதன்மொழி மாதிரி சேர் மாதிரி இருந்தது, டைவ் அடிச்சுக்கிறாங்கன்னா அப்படியே போய் செத்துட்டாங்க. ஆனால் எப்படி போய் பார்க்க முடியல. அவங்க அம்மாவும் நல்லா தெரியும்.
அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. நம்ம ஒருத்தர் தான் பரவாயில்ல, 2 பேர். ஐ ஹேவ் த வீடியோ. அந்த இதில் அவங்க உடம்பு சுற்றி செடி கொடிலாம் சுற்றிட்டு இருக்கு. அப்போ என்னால் அது முடியுது. வழக்கமாக கேட்குற வாய்ஸ் நமக்கு தெரியுங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு மனிதர் வழக்கமாக பேசுகிற வாய்ஸுக்கும் கஷ்டமாக இருக்கிற பேசுகிற வாய்ஸுக்கும் வித்தியாசம் இருக்கும். அந்த வித்தியாசத்தை கண்டுபிடிச்சாங்கன்னா உண்மையான வாழ்க்கை துணைவர். பிள்ளைகள் வழக்கமான குரலை விட கொஞ்சம் வித்தியாசமாக பேசுகிறாங்கன்னா நீங்கள் அம்மா அப்பா இறங்கி போய் பேசணும். என்ன ஒரு மாதிரி கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு தான் சொல்லுவாங்க எல்லாருமே. ஆனால் நீங்கள் கொஞ்சம் நேரம் கொடுத்து உட்கார்ந்து உங்கள் பயணத்தை நிறுத்திட்டு வேலை இருந்து பரவாயில்ல, இருந்தாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய கதைகள் வரும். நீங்கள் சீரியலே வீடியோ பற்றி சீரியலே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் பசங்க, உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகிட்ட நிறையா எபிசோட்ஸ்லாம் இருக்குது. அதை நீங்கள் பார்க்க கற்றுக்கொள்ளுமாறு நம்ம திருத்தந்தை அழைப்பு கொடுக்கிறார். அதற்கடுத்ததாக நம்ம மனச்சான்றுக்கு செவி கொடுப்பது. செவிமடுத்தல் என்பது முதல்ல இறைவார்த்தை, 2வது மற்றொரு அழுகுறல், துன்பங்கள், 3வது மனச்சான்று. மனச்சான்றுக்கு எப்படி நம்ம செவி கொடுக்க முடியும்? அமைதியாக இருக்கும் தான் செவி கொடுக்கணும். ஒரு சிலர் தனியாகவே இருக்க மாட்டாங்க, அமைதியாகவே இருக்க மாட்டாங்க. தனியாக இருந்தவங்க எல்லாம் காலில் ஹெட்செட் வச்சு பாட்டை கிட்ட கேட்க இருப்பாங்க, ஏதாவது போட்டு இருப்பாங்க. இந்த சைலன்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு சிலருக்கு பிடிக்காது. தனியாக போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, அமைதியாகவே இருப்பாங்க. அமைதியாக இருக்கின்ற போது தான் மனச்சான்று நம்மோடு பேசும். இறைவார்த்தையை வாசித்து அல்லது மற்றவர்களோடு நீங்கள் பேசிட்டு அதை நீங்கள் அவங்க சொல்கிற துன்பங்களை நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் தனியாக நல்லா யோசித்து பாருங்கள். நிறைய சிந்தனைகள் உங்களுக்கு வரும், நல்ல சிந்தனைகள் வரும். நீங்கள் வாழ்வில் விடுபட, நீங்கள் வாழ்க்கையை முன்னேறுவதற்கான சிந்தனைகளுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நம் திருத்தந்தை சொல்லுகிறார். 2வதாக நோன்பு இருத்தல். அன்பு, நோன்பு என்பது உடலை வருத்திக் கொள்வது. உடலை வருத்திக் கொள்வது என்னன்னா, மெடிக்கலி இஸ் கரெக்ட். நம்ம உடம்பு சாப்பிடாம ஒரு வாரத்துக்கு ஒரு நோன்பு இருக்கின்ற பொழுது, மாதத்துக்கு 2 முறை நோன்பு இருக்கின்ற பொழுது நம்ம காலை சாப்பாடு தவிர்ப்பது மட்டும் கிடையாது. நம்ம நிறைய பேர் நோம்புனா காலை சாப்பாடு தவிர்த்து வச்சுருக்கோம். மார்னிங் 6 ஈவினிங் 6 வரை நோன்பு இருக்கிறத நோன்பு. முஸ்லீம்லாம் பார்க்குறீங்களா, 6 மணிக்கு முன்னாடி சாப்பிடுவாங்க. 6 மணி முன்னாடி சாப்பிடுவாங்க. சூரியன் உதிர்ந்ததுக்கு பிறகு சாப்பிடவே மாட்டாங்க. சூரியன் மறைவுக்கு தான் சாப்பிடுவாங்க. 12 மணி நேரத்துக்கு மேலே அவங்க நோன்பு இருப்பாங்க. அதுதான் நோன்பு. நாம் என்ன பண்ணுறோம்? காலையில் மட்டும் சாப்பிட மாட்டோம். காலை சாப்பாடு சாப்பிட மதிய சாப்பாடு சேர்த்து வச்சு உட்கட்டு கட்டிடுவோம். இது பேர் நோன்பா? சரி, இதுக்கு பரவாயில்ல. நிறைய நோன்பு இருக்குது. உண்ணாம நோன்பு, உணவு நோன்பு இருத்தல், தண்ணீர் நோன்பு, பழ நோன்பு, எல்லாரும் ஒரு 3 நாளைக்கு பழமே சாப்பிடலாம். அதான் பழ விரதம், தண்ணீர் விரதம் சொல்லுவாங்க. புரியுங்களா? நிறைய அதை பற்றிலாம் பேசுனா டைம் ஆகும். நம்ம திருத்தந்தை என்ன சொல்றாரு? வார்த்தை நோன்பு. நாம் மருத்துவரோடு பேசுகின்ற பொழுது நமது வார்த்தை அடுத்தவனா பண்ணணும், காயப்படுத்தாமல் இருக்கணும், கஷ்டப்படுத்தாமல் இருக்கணும், துன்பங்களை கொடுக்கக்கூடாது. மாறாக கனிவும் ஆறுதலும் நம்பிக்கை உற்சாகம் தருவதுதான் வார்த்தை நோன்பு. நம்ம தினந்தோறும் பேசணும். பசங்க பேசணும். ஒரு அம்மாட்ட பேசிக்கலாம். அவன் வந்து என்ன பண்ணுறான்? 9 மணிக்கு சாப்பிடணும். 9 மணிக்கு சாப்பிடணும். அவன் சாப்பிட்றது 9 மணிக்கு ஆனால் சாப்பிடலாமான்னு கேட்டாங்க. ஆனால் அவனை வீட்டிலே இருக்காங்க. அவன் சாப்பிட்றதுனால தூக்கி போட்டு போயிட்டான். பசி எடுத்துதான் சாப்பிட்டான். ஏமா அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இருந்தாங்க 7 மணிக்கு மேலே சாப்பிடணுங்க, நல்லா பழகின்றாங்க. பசி எடுத்துன்னா பண்ணுறது எப்போ அவனை சொல்கிறான், பசி எடுத்தால் சாப்பிடணுமான்னு அவன் சொல்கிறான். 2 பேருக்கு சண்டை வந்து சாப்பாடு பிளேட் என்ன பண்ணிட்டான், தூக்கி விசிறிட்டு எனக்கு சாப்பாடு வேணும்னு நான் சொல்லிட்டு போயிட்டான். அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அவன் மனசு கஷ்டப்பட்டுவாங்க. ஏமாக்கு அவன் மனசு கஷ்டப்பட்டுன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை தெரியாது, சும்மா இருங்க, அவன் மட்டும் சாப்பிட்டே இருப்பான் அப்படின்றாங்க. அதனால் நமது வார்த்தைகள் அனுப்புவது, வார்த்தை வெல்லும் வார்த்தை கொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. வார்த்தை வெல்லும் வார்த்தை கொல்லும். ஒரு வார்த்தையும் நம்ம பார்க்கலாம் பேசணும். நம்ம அடிச்சதோட வாங்கிக்கலாங்க. ஆனால் அந்த சொன்ன வார்த்தை எனக்கு
இன்னும் மனசுலே இருந்தது சொன்னாங்க. அதான் வள்ளுவர் சொல்றது இல்லையா, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. அதனால நாம் இந்த தவக்காலத்தில் நம்ம வார்த்தைகளை கொஞ்சம் கான்ஷியஸாக யூஸ் பண்ண கற்றுக்கணும். சரியான வார்த்தைகள், முறையான வார்த்தைகள், இல்லைன்னா பேசாமல் இருங்க. ஆணியே புரிஞ்சு தேவை. இந்த மாதிரி நீ என்ன பண்ண தேவை, பேசவே தேவை, அமைதியாக இருந்தாலே போதும். சில நேரங்களில் அமைதியே பல பிரச்சனைகள் தீர்வாக மாறும். அதை நம்ம புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அதற்கு அடுத்ததாக வறியோருக்கு, துன்பப்படுகிறவர்களுக்கு, கஷ்டப்படுகிறவர்களுக்கு நாம் ஆறுதலாக இருக்க வேண்டும். உங்கள் மொழி ஆறுதல் மொழியாக இருக்க வேண்டும், நம்பிக்கை ஊட்டுவதாக இருக்க வேண்டும். உன்னை நோக்கி கஷ்டத்தை வராமல் வச்சுங்கன்னா, இந்த மாதிரி நான் கஷ்டப்படுறேன், அதை போல நீங்கள் நானும் கூட கஷ்டப்படுறேன் அப்படி என்று சொல்வது அது நோக்கு கிடையாது. அவங்க அனுபவத்தை அவங்க சொல்லி வருவாங்க, நாம் என்ன பண்ணுவோம், நம்ம அனுபவத்தை சொல்லிடுவோம். அப்போ அவன் சொல்லுவான், ஐயோப்பா இவன் நம்மளோட ரொம்ப கஷ்டப்படுறான் போல நினச்சி அவங்க கஷ்டத்தான் பண்ண மாட்டாங்க, சொல்லவே மாட்டாங்க. எனவே வார்த்தைகளில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். சிறப்பாக இந்த வெள்ளிக்கிழமைகள் என்ன பண்ண நோன்பு இருக்கும்பொழுது வாரியம் நோன்பு, வயிற்று மண்ணில் நோன்பு, என்னத்துக்கு நோன்பு, வாயும் நோன்பு. பேசாமல் வேலை செய்கிறதுல தேவைப்பட்டால் பேசணும், தேவையில்லாமல் பேசக்கூடாது. மொபைல் ஃபோனு நோன்பு இல்லை. வெள்ளிக்கிழமை நாங்கள் மொபைல் யூஸ் பண்ணாமல் இருந்தாங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. பேசாமல் இருந்தால் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா உங்கள் மனைவியெல்லாம் சண்டை வந்து போகிறாங்க, என்னத்துக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணால் சாயந்தரம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி சொல்ல போகிறீங்க. புரியுதா? தேவைப்படுவது தேவைக்கு ஏற்றவாறு நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஏனென்றால் மொபைல் ஃபோன் பயன்பாடு அதிகமாக இருக்கும். நாம் எது இல்லாமல் இருக்கின்றோமோ, நம்ம எது இல்லாமல் எல்லாம் இருக்க முடியவில்லையோ அதற்கு நாம் அடிமை. இது ஒரு அடிமைத்தனமாக மாறுது. குடிக்கிறது, சீரியல் பார்க்கறத மொபைல் இல்லாமல் இருக்கிறது என்னால் இருக்கிறது மிகப்பெரிய அடிமைத்தனம். எது இல்லாமல் என்னால் இருக்க முடியவில்லையோ அதற்கு நாம் அடிமையாக இருக்கின்றேன் என்று அர்த்தம். ஒரு சில என்ன பண்ணால் ஆதிச்சனம் பண்ணாங்க, வந்து திடீர்னு ஓட்டாங்க, ஆயிரம் வரையில் போயிருந்தாலும் வேகமாக போயிட்டாங்க. எதுன்னு பார்த்தா மொபைல் விட்டுறோம், மறந்துட்டாங்க ஓகே தான், ஆனால் மொபைல் விட்டுறோம்னா என்னால் இது பண்ண முடியாது சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணால் அங்கேருந்து திருவண்ணாமலை போயிட்டு திருவண்ணாமலை ட்ரெயின் பிடிச்சிட்டாங்க. ஒருவேளை என்ன ஆயிரம் தான் இருக்குது. அப்போ என்னன்னு கேட்டால் என்ன மொபைல் என்ன டிக்கெட் இருந்தா என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மொபைல் ஃபோன் என்ன இருக்க முடியாது. நான் வந்து ஃபாதர் ஆகிறது 2010 ஆனேன். அப்போலாம் மொபைல் ஃபோனே கிடையாது. ஆனால் இப்போ சென்னையில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, மொபைல் ஃபோன் வச்சு நம்மளுக்கு பாடம் எடுக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு விரதத்தை நாம் முயற்சி செய்கிறது. பேசாமல் இருக்கிறது மட்டும் இல்லை, மொபைல் எதுலாம் நம்ம வழக்கமாக லக்ஸரிஸாக பயன்படுத்திக்கணுமோ அதெல்லாம் நம்ம என்ன செய்ய கற்றுக்கணும், கொஞ்சம் ஒதுக்கி வைக்க பழகிக்கணும். அது இல்லாமல் வேணாலும் இருக்க முடியும். ஒரு 40 நாள் குடிக்காமல் இருக்க முடியும். நிறைய பேர் நம்ம 40 நாள் குடிக்காமல் இருப்பாங்க. அப்போ ஈஸ்வர அணை எல்லாத்தையும் போட்டு உள்ள ஊதி வாங்க. அது கேவலமான ஒன்று. 40 நாள் குடிக்காமல் இருந்து 47 நாள் தான் பண்ணுவாங்க, 40 நாளுக்கு சேர்த்து குடிச்சிருது. புரியுதுங்களா? அதுதான் தவறான ஒரு பழக்கம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஈஸ்வரை போகிறோம் வெயிட் பண்ணுறீங்க. அதுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், ஈஸ்வரன் சேர்த்து குடிச்சுனாண்டா அப்படின்ற மாதிரி. இந்த நோன்பு நீங்கள் யார் என்பதை உங்களுக்கு உணர்த்த வேண்டும். நீங்கள் பசியோடு இருக்கின்ற பொழுது என்னை போல எத்தனை பேர் பசியில் இருப்பாங்க என்பதை நீங்கள் நினச்சி பார்க்கணும். இரண்டாவது, நீங்கள் நோன்பு இருக்கின்ற பொழுது அந்த நோன்பின் பலன் வேறு ஒருவரை சென்று சேர வேண்டும். நீங்கள் சாப்பிடாம இருக்கீங்க, அந்த சாப்பாடு இவ்வளோ சாப்பாடு 2 இட்லி 4 இட்லினா அந்த 4 இட்லி உணவு இல்லாத ஒருவரை சென்று சேர வேண்டும். அதன் பணம் நீங்கள் சேர்த்து வச்சு பெரிய வியாழ் அல்லது புனித வெளி என்று நீங்கள் அதை போட்டு ஆலயத்துக்கு கொடுக்கணும். நிறைய பேர் இப்படி பண்ண மாட்டாங்க, அடுத்தவரும் கொடுக்க மாட்டாங்க, பெரிய வெளி என்று எப்போதும் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் தினந்தோறும் நோக்குறீங்கன்னாக்கா ஒருத்தர் என்ன பேர் எவ்வளோ ரூபா போகணும், ஒரு இட்லி எவ்வளோ, 2 ரூபா 5 ரூபா
5 ரூபாய்னா அப்போ நீங்கள் 4 இட்லி சாப்பிட்றதுனால தானே தினந்தோறும் ரூபாய் எவ்வளோ கணக்கு பண்ணி பார்க்கணும். அத்தனை ரூபா இங்கே வரணும், ஆலயத்துக்கு கொடுக்கணும். நீங்கள் 10 இட்லி சாப்பிட்றதா இருந்தால் 10 இட்லிக்கான காசு வரணும். 4 நாள் நோக்குறீங்கன்னா அது வரணும். நம்ம என்ன பண்ணுவோம், பெரிய மனுஷன் என்னடா காசு இல்லை, சரி ஒரு 10 ரூபா எடுத்து போய் போவோம் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அவ்வளோதான், ஒரு 50 ரூபா போடுவோம், கணக்கே பண்ண தெரியாது. இது வெளிநாடுகள் அழகாக கடைபிடிக்கிறாங்க. அப்படின்னா வெளிநாடுகள் எப்படி நம்மளுக்கு பணம் வருதுன்னா ப்ராஜெக்ட் ஏஜென்சிஸ்லாம் இதுதான் செய்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நமது வேலூர் மறை மாவட்ட முன்னாள் ஆயர் சின்னப்பா ஒருத்தருக்கு காசு அனுப்புகிறாங்க. ரெகுலராக காசு அனுப்புவாங்க, வருஷம் காசு அனுப்புறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா செருப்பு தைக்கிறது. செருப்பு தைக்கிற ஆள் அவர் என்ன பண்ணுறாங்க, 3000 அனுப்புகிறாங்க ஆண்டுதோறும். எப்படி இந்த 40 நாட்கள் சாப்பிடாம இருக்காங்க அவங்க, நேற்று நாட்கள் குடிக்காமல் கூட இருப்பாங்க. அந்த தவக்காலத்துக்கு முன்னாடியெல்லாம் அந்த செலிப்ரேஷன் ஆரம்பித்து நிறுத்திடுவாங்க. கம்பல்சரி அதனுடைய அமௌண்ட் எடுத்து தனியாக வச்சுருவாங்க. அந்த அமௌண்ட்டை எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க, தப்பாக யூஸ் செய்ய மாட்டாங்க. அது இவ்வளோ காசு இருந்தது, சரி கொஞ்சம் காசு மீதி காசு அனுப்பணும் அப்படின்னு யூஸ் செய்ய மாட்டாங்க. இவ்வளோ சாப்பிடுவேன் கனெக்ட் பண்ணி வச்சுட்டு இந்த காசு அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு அந்த காசு அப்படியே கொடுத்துட்றாங்க. அந்த $3000 நமக்கு எவ்வளோ அதிகமாக நம்ம லட்சக்கணக்காக இருக்கு. அப்போ அவர் என்ன சொன்னார், இந்த பணம் எப்படி வருது அப்படின்னா இந்த வகையில் வருகின்றது அப்படின்னு நாம் சொல்கிறோம். அதற்கு அடுத்ததாக இணைந்த பயணம். இணைந்த பயணம் என்பது இயேசு கல்வாரி மலையை நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது இயேசு மட்டும் தனியாக பயணம் செஞ்சாரா? இல்லை, கூட சீரியன் ஊரான சேர்ந்த சீமோன் இருந்தார், அவங்க தாய் மரியா இருந்தாங்க, அப்படியா இருந்தாங்க, யோவான் இருந்தார். நிறைய மக்கள் பயணித்தாங்க, எவ்வளோ பெரிய கூட்டம் பயணித்தார். அதுபோல நாம் துன்பப்படுவர்களை பார்க்கின்ற பொழுது அவங்களோட சண்டை நம்மளுக்கு கஷ்டம் சொல்லிட்டு நம்மளோட விலகி செல்லக்கூடாது. இந்த உலகத்தில் பெரிய பாவம் கண்டுகொள்ளாமல் இருப்பது, இன்டிஃபரன்ஸ். அவங்க கஷ்டப்படுறாங்க நல்லா தெரியும், ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், அவங்களோட உடன் பயணிக்க மாட்டோம். நீ கஷ்டப்படு சொல்லி நம்ம சந்தோஷமாக இருக்க முயற்சி செய்வோம். கஷ்டப்படாமல் தெரியும், ஆனால் நம்ம இன்னும் ஆடப்படலாம் இருக்க நம்ம முயற்சி செய்வோம். அதுதான் பாவம். உலகத்தில் மிகப்பெரிய பாவம் கண்டு கொள்ளாமல் இருப்பது, கண்டு காணாமல் இருப்பது. எனவே நாம் சிந்தித்து பார்ப்போம், நாம் துன்பப்படுபவர்களுக்கு செவிமடுப்பவர்களாக இருக்க முயற்சிப்போம். நாம் அனைவரும் நோன்பு இருக்க கற்றுக்கொள்வோம். நமது நோன்பின் வழியாக நமது உடலும் மனமும் கட்டுப்பாட்டுக்கு வர முயற்சி செய்வோம். அதற்கடுத்தாக நாம் இறைவனோடு இணைந்து சிறப்பாக துன்பப்படுவோடு இணைந்து பயணிக்க முயற்சி செய்வோம். ஆமென். இப்பொழுது சாம்பல் முன்வைக்கப்படுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, தந்தையாம் கடவுளை நோக்கி பணியுடன் நன்றாடுவோம். காலத்தின் அடையாளமாக நம் தலைகள் மீது இடப்படும் இந்த சாம்பலை புனிதப்படுத்த அவர் இறக்கம் கொள்வாராக. நேரம் அமைதியாக நன்றாடுவோம். இறைவா, எங்கள் தாட்சியின் பொருட்டு நீர் மனம் இருந்திருந்தேன், எங்கள் பரிகாரங்கள் எல்லாம் மகிழ்கின்றேன். பக்தியுள்ள இந்த மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்தவர் சாம்பலை பூசிக்கொள்ளும் மணிகாக்கள் எங்கள் மீது உனது ஆசையின் அவர்களை கனிகள் பொழிந்தது. அதனால் நாங்கள் தவ காலத்தின் தவ முயற்சிகளை பின்பற்றி உன் திருமகளின் பாஸ்கா மரணிகளை கொண்டாடவும் தூய்மைப்படுத்தப்பட்ட மனதோடு வாழவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை கேட்சி மன்றாடுகின்றோம்.
எழுந்திருப்போம். தவக்காலத்தின் முதல் நாளாக இன்று இறைவன் நமது வேண்டுதலை கேட்டு நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று நன்றாகும். அந்த வாசனை திருச்சபைக்காக மக்களை ஒன்று கூட்டுங்கள், கூட்டத்தை புனிதப்படுத்துங்கள் என்ற இறைவார்த்தை கேட்ப என் திருச்சபையின் தலைவர்கள் இறைமக்களை புனிதத்தின் பாதையில் வழிநடத்தும். திருச்சபை தவக்காலத்தின் ஒரு தூய கூட்டமாக இறைவனின் ஒன்றினையும் இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உம் மக்களின் மீது இரக்கம் கொள்ளும். உம் உரிமை சொத்தை நிந்தைக்குள்ளாக்காதே என்ற மன்றாட்டை கேட்கிறீர்கள். உலகின் போர் மற்றும் வன்முறையினால் வாழும் நாடுகள் அமைதி பெறவும், உலக தலைவர்கள் பழிவாங்கும் உணர்வை குறித்து இரக்கத்தோடு செயல்படவும் இறைவாமை மன்றாடுகிறோம். இதோ இப்பொழுதே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள் என்ற புனித பவுலின் ஆணித்தரமான வார்த்தைகளை ஏற்று நாங்கள் காலம் தாழ்த்தாமல் எமது தீய வழிகளையும் பழைய பாவ இயல்புகளையும் விட்டு விலகி முழு இதயத்தோடும் தாகத்தோடும் உம்மிடம் திரும்பி வரவும், நீர் வழங்கும் இந்த விலையேற்ற அருளை வீணாக்காமல் மனமாற்றத்தின் மக்களாக வாழவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர் என்ற நம்பிக்கையில் வறுமையிலும் நோயிலும் வாழும் எமது சகோதர சகோதரிகள் உமது பேரன்பினால் ஆறுதல் பெறவும், எமது பிறரன்பு நற்செயல்களின் வழியாக அவர்களின் துன்பங்கள் நீங்கவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மரமாய் இருப்பவற்றை காணும் உங்கள் தந்தை உங்களுக்கு கைமாறு அளிப்பார் என்ற நற்செய்தி வாக்கின்படி எமது ஜெபமும் நோம்பும் பிறரன்பு பணிகளும் வெளிவேடத்திற்காக இல்லாமல் உண்மையான உள்ள தூய்மையோடும் அமைய வேண்டுகிறோம். என் சமூகத்தை சார்ந்த அனைவரும் இத்தவகாலத்தில் அருளை பெற்று ஒருவருக்கொருவர் மன்னிப்பை வழங்கி கிறிஸ்துவின் அன்பில் புதிய மனிதர்களாக வளர தேவையான ஆசிரியை அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கண்களை மூடி நம்ம தனிப்பட்ட தேவைகளுக்காக கொண்டாடும். நம்மிடம் ஜெப உதவி கேட்டுக்கொண்டவர்கள், இந்த திருப்பலிக்கு வர இயலாமல் இருப்பவர்கள், நோயாளர்கள், நமது குடும்பத்தில் இறந்தவர்கள் அனைவரும் நினைத்து பார்த்து கொண்டாடும். நம்பிக்கையோடு கேட்பவர்களுக்கு உமது அன்பையும் அருளையும் ஆசிரியையும் வாரி வழங்கும் இறைவா, உன் பிள்ளைகளாம் நாங்கள் எங்கள் மன்றாட்டுகளை நம்பிக்கையோடு உன் பாதத்தில் வைக்கின்றோம். இவைகளை ஏற்று எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உடன் கெஞ்சி மன்றாடுகின்றோம்.
பயிற்சியாகும்படி கொண்டாடுங்கள். ஆண்டவரே, தவக்கால தொடக்கமாக உம்மை நிம்மதியை சிறப்பாக உமக்கு ஒப்புக் கொடுக்க உம்மை வேண்டுகின்றோம். தவச் செயல்களால் பிறரன்பு செயல்களால் நாங்கள் அனைவரும் தீய ஆசைகளை அடக்குவோமாக. இவ்வாறு பாவத்திலிருந்து தூய்மை பெற்று உம் திருமகனின் பாடுகளை ஆர்வமுடன் கொண்டாட தகுதியுள்ளவர்களாக திகழ்வோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலும் ஆகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு மது கனிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானே. ஆகவே எண்ணற்ற வானந்தவரோடு இணைந்து நாங்கள் உங்களை போற்றி புகழ்ந்தேற்றி ஒரே பொருளில் சொல்வதாவது: ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே யாவை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமுமாக எங்கள் ஜீவனை மாறுபடுவாக. அவர் பாடுபடுவர்கள் கணிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நாம் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதன் அப்பத்தையும் மீட்பறைக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுறைக்கும் அக்கூழியும் புரிய தகுந்தவரை ஏற்றுக்கொண்டு எனவே நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் நீங்களே தூய ஆவியானவரை சேர்க்க வேண்டும் என மைத்தாழ்மையுடன் நன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகிற்கும் பரவியிருக்கும் மது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தூய்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒலியிலும் ஏற்றவர். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துவர்கள், இவ்வுலகிலும் தகுந்தவராக ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று
திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக ஒருவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, எல்லா புகழும் மாற்றி என்றென்றும் உமக்கு உரியதே. இந்த தவக்காலத்தை அருளின் காலத்தை இறைவனுக்கு ஏற்ற வகையில் பயன்படுத்தி நாம் இறைவனோடும் நம்முடன் வாழ்கின்ற சகோதர சகோதரிகளோடும் மீண்டும் ஒப்புரவாக விண்ணக தந்தை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்கள் மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே, எங்களுக்கு இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே, எங்களுக்கு இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே, எங்களுக்கு அமைதி அளிக்கிறோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றார். நாம் மனம் வருந்தி மனம் திருந்தி மீண்டும் இவரிடம் மன்னிப்பை வேண்டுகின்ற பொழுது நம்மை ஏற்று அரவணைத்து மீண்டும் தமது அன்பையும் அருளையும் ஆசிரியை நமக்கு தர நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். செம்மறியின் விருது அழைக்க பெற்று நாம் அனைவருமே பெற பெற்றோர். Amen.
வாழ்வின் உணவே உன்னையே நான். வாழ்வின் உணவே உன்னையே நான். வாழ்வு அளிக்க வேண்டுகிறேன். அன்பனே விரைவில் வா. உன்னடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா. இருளை வாழ்வில் பார்த்தேன். இதயம் நொந்து அழுகிறேன். இருளை வாழ்வில் பார்த்தேன். இதயம் நொந்து அழுகிறேன். ஒளியாய் விளங்கும் உன்னையே நான். ஒளியாய் விளங்கும் உன்னையே நான். வழியாய் ஏற்றுக்கொள்கிறேன். அன்பனே விரைவில் வா. உன்னடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா. வாழ்வை அளிக்கும் வல்லவா. தாழ்வு என் உள்ளமே. வாழ்வின் ஒளியில் ஏற்கவே. எழுந்து வாருமே. வாழ்வை அளிக்கும் வல்லவா. தாழ்வு என் உள்ளமே. வாழ்வின் ஒளியில் ஏற்கவே. எழுந்து வாருமே. ஏதோ இந்த பாசமே ஏறிடுமே. ஏதோ இந்த பாசமே ஏறிடுமே. என்று வாழ்வை அளிக்கும் வல்லவா. தாழ்வு என் உள்ளமே. வாழ்வின் ஒளியில் ஏற்கவே. எழுந்து வாருமே. உலகம் யாவும் பெருமையே. உலகம் பெரும்போது. உலகம் யாவும் பெருமையே. உலகம் பெரும்போது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இத்திருவிருந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் நோன்புகள் உமக்கு ஏற்புடையனவாகி நாங்கள் அனைவரும் நலமடைய உதவுவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மக்கள் மீது மன்றாட்டு. இறைவன் ஆசி பெற தலைவலிக்கு மன்றாடும். இறைவா, மாண்புக்குரிய உம் திருமுன் தலைவலிக்கு வேண்டும் உம் நம்பிக்கையாளர்களுக்கு ஆழமான மனத்துயரை கனிவுடன் தந்தருளும். தங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பரிசுகளை தவம் புரிவோர் அனைவரும் இரக்கத்தோடு பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உடன் கொண்டாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்று. வாழ்வு